காது பட பேசினாங்க. பக்கத்துல ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் இருந்துச்சு. அங்க அதிகபட்சம் இவனுங்க 3 மாசம் இருந்தா பெரிய விஷயம் பேசினானுங்க. 3 மாசம் பல்ல கடிச்சிட்டு கிடந்தோம். இப்ப 6 மாசம் சொன்னானுங்க. மறுபடியும் பல்ல கடிச்சு கடினமா உழைச்சோம். ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணோம். 12 மாசம் வச்சு, ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் 14 கார் அச்சீவர்ஸ் ஸ்டேஜ் ஏத்தணும். 12 மாசத்துல 14 கார் அச்சீவர். இந்த 3 மாசம் பேசணும், ஆளு காணோம். அதை அப்படியே பயங்கர விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் அடுத்த லெவலில் இருக்க கேட்டகரி. இன்னும் நம்மளுடைய வேகம் ஜாஸ்தியாச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் ஆகும்போது மேபி இது நடக்காம இருந்துச்சுன்னா ரிலாக்ஸ் ஆயிருப்போம். இந்த மாதிரியான பேச்சுகள் என்னாச்சுன்னா நம்மளுடைய வேகத்தை இந்த ட்ரிகர் பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தூண்டி விடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளை சுரண்டி விடுறதுக்கு எவனாவது வேணும் லைஃப்ல. அந்த மாதிரி விமர்சனம் பண்றதுக்கு 4 பேர் இருந்தான். சான்ஸே கிடையாது. 2 வருஷம் அதிகபட்சம் இவனுக்கு ஆசைப்படுறதெல்லாம் சம்பாதிச்சு போயிடுவானுங்க. இன்னைக்கு 2 வருஷம் இல்லைங்க, 17 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். 17 வருஷம் சக்சஸ்ஃபுல் நடத்தி முடிச்சிருக்கோம். நான் சொல்லல 2021, 2022, 2023 தொடர்ந்து 3 வருஷம் தமிழ்நாட்டுடைய நம்பர் 1 நிறுவனங்கிற அவார்டு வாங்கியாச்சு. கூடிய விரைவில் நான் ஒவ்வொரு ட்ரைனிங்ல சொல்லிட்டு இருக்கேன், 2024 அல்லது 2025க்குள்ள இந்தியாவுடைய நம்பர் 1 நிறுவனங்கிற அவார்டு வாங்கத்தான் போறோம். அந்த நாள் வரத்தான் போகுது.